ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரிடே நீட்ஸ் சேனலிலேருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளைச்சம்பா அரிசி வச்சுட்டு பாயசம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது மாப்பிள்ளைச்சம்பா அரிசியை வந்துட்டு நல்லா கழுவிட்டு இதை மாதிரி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். இதை நம்ம அரிசி குருணையாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாது. தண்ணி விடாமல் அரிசி குருணையாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரிசி குருணையாக நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். இதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு நான் 1 கப் அளவு அரிசி போட்டிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 8 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 8 விசில் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியை குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் 8 கப் அளவுக்கு தண்ணி விட போகிறேன். 2 3 4 5 6 7 8. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துடலாம். இதை இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு இது நல்லா கலந்துவிட்டு குக்கர் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 8 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது குக்கரில் நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியை வேக வச்சுட்டோம், வெந்துகிட்ருக்கு. அதே கேப்பில் நம்ம இந்த பக்கத்தில் ஸ்டவ்வில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். அந்த ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த கேப்பில் பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்க தேவையான அளவுக்கு. நான் ஒரு 7 பேருக்கு ரெடி பண்ணுறேன், அதனால் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 1.5 கட்டி அளவுக்கு நான் கருப்பட்டியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், கருப்பட்டியோ இல்லை மண்டை வெல்லம் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் கரைச்சி வச்சுட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போது ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். இதுலேயே பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஜவ்வரிசி எவ்வளோ அழகாக நல்லா வெந்திருக்கு. இப்போது மாப்பிள்ளைச்சம்பா அரிசி நல்லா நமக்கு வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசி பால் 2ஐயும் இதில் கலந்துடலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் நல்லா கொதித்து வரட்டும். இந்த கேப்பில் நம்ம நெய்யில் முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஜிஆர்பி நெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்மளோட பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூட இப்போ நம்ம ஜிஆர்பி நெய் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஜிஆர்பி நெய் சேர்க்கும்போது சுவையும் மணமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய திராட்சை, முந்திரி, ஏலக்காய், பாதாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட மாப்பிள்ளைச்சம்பா அரிசியில் செஞ்ச பாயசம் செம்ம சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், இது நம்மளோட பாரம்பரிய தானியத்தில் செஞ்சது. இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.